ரெடி போலாம். எங்க கிளம்புவோம் இன்னைக்கு வீடியோ எடுத்துலாமா? டீகாக்கு வந்து 100 அடிச்சாப்ல, 100 அடிச்சாப்ல. டீகாக்கு 100 போட்டாரு அவரு. விசாகப்பட்டினம் எந்த கிரவுண்டியா? விசாகப்பட்டினம் கிரவுண்டரா? ரெடி. அம்மன் தாயி, அம்மன் தாயி. இல்ல போய் சவுண்ட் தான் போகணும். அப்படியே இப்ப நம்ம வந்து யாரு பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜட்டா படத்தி அம்மன் படத்துல நடிச்ச ஜட்டா. அது ஒண்ணுதான் நம்ம தூர தெரியும். சரி இப்ப பாத்து பேசவும் மாட்டியா? என்ன பேச சொல்றானே? டீகாக் 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 வாயில அறுத்து சொல்லு. எடுத்து நீங்க யாராவது இல்லையடா, நான் பேசி முடிக்கிறேன். பேசாம இரு. டீகாக் தான் சொல்ல போறேன். சொல்லி முடிச்சிடுறேன். டீகாக்லாம் சொல்லிக்கிட்டு சொல்லு. அத சொல்லி முடிச்சா நீங்க சொல்றா. சொல்லவே மாட்டாடா. சொல்றேன். டீகாக் பாத்தீங்கன்னா அவர் 100 போட்டாரு. நான் சொல்லி சரி நீங்களே பேசு. சொல்லு. அப்படிலாம் பண்ணா அப்புறம் தெரிஞ்சுதானே வரும். சரியா நான் தெரிஞ்சு டக்குன்னு உடச்சு விட்டு கிளம்புறேன். சோதி பாண்டி டீகாக் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அவர் பேட்டிங்ல சரியா பண்ணலாட்டியும் பாலே தட எடுத்து கொடு. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஆனா கொஞ்சம் தெளிவா இருக்கான். மேட்ச் பாக்குறான். இவன் மேட்ச் பார்க்க மாட்டான். நான் மேட்ச் பாக்கல. இவர் பாத்துட்டு வந்துட்டு அப்படியே ஸ்கோர் ஆப்ல பாக்குறாரு. இவ்வளவு அடிச்சிருக்கேன்னு நீ தானே பாக்குற வானே. அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் ஜாமா வந்து யாரு நேர்கலையில காண போறோம் அப்படின்னு அம்மன் படத்துல நடிச்ச நம்ம ஜண்டா கேரக்டர்ல நடிச்ச நம்ம ரெக்கார்ட் பண்ணல. ரெக்கார்ட் பண்ணாலும் என்ன ஒண்ணும் இல்ல. ரெக்கார்ட் பார்க்க மாட்டேன். அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல மேட்ச் ஆடுறது டாஸ் வந்து இந்தியா தான். நீ பேசாமரா. டாஸ் வந்து இந்தியா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இந்தியா ஆஸ்திரேலியா இந்தியா சவுத் அதான் பாத்தீங்கன்னா நீங்க மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா. சரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 21வது மேட்ச் தான் இப்ப வந்து டாஸ் ஜெயிச்சிருக்காங்க. 20 மேட்ச் கடந்த 20 மேட்சுமே டாஸ்ல தோத்துட்டு தான் இருந்திருக்காங்க. இப்ப டாஸ் ஜெயிச்சுமே அவங்க வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் தான் சூஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. இப்ப பேட்டிங்லயும் அடுத்து இப்ப நீங்க தான் சொல்லணும். இன்னைக்கு மேட்ச் வந்து இன்னைக்கு மதியானம் நடந்துச்சு. ஒரு 1:30 மணிக்கு மேல ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா தான் வந்து டாஸ் வின் பண்ணாங்க. இந்தியா டாஸ் வின் பண்ணி நாங்க ஃபர்ஸ்ட் பவுலிங் போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்டார்டிங்ல வந்து ரிக்கல்டனும் குண்டன் டிகாக்கும் வந்து ஓப்பனிங் இறனாங்க. ஸ்டார்டிங்ல வந்து குண்டன் டிகாக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் எடுத்தாரு. ஆனா ரிக்கல்டன் வந்து ஸ்டார்டிங்லேயே பால்லே அவுட் ஆயிட்டு அவரோட விக்கெட்டை இழந்துட்டு பவுமா கையில கேப்டன் கையில தன்னோட ஆட்டத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. அவங்க 2 பேர்த்தையும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பவுமா அவரோட விக்கெட்டையும் ஒரு அரை சதத்தை தாண்டறதுக்கு பக்கத்துல வந்துட்டு அதை விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிக்கல்டன் கூட வந்து அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே சொற்ப ரன்கள்லயே இதாகிட்டாங்க. அதுக்கப்புறம் பிரசித் கிருஷ்ணா ஓரளவுக்கு நல்ல பவுலிங் வந்து இது பண்ணாரு. அப்புறம் வந்து குல்தீப் யாதவ் கிட்ட இருந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. 50 ஓவர்ல 270 ரன் தான் அவங்களால அடிக்க முடிச்சு. ஸ்டார்டிங்ல செகண்ட் இன்னிங்ஸ் வந்து இந்தியா பேட்டிங் பிடிச்சாங்க. ரோஹித் சர்மாவும் ஜெய்ஸ்வாலும் வந்து பேட்டிங் பண்ணாங்க. ஜெய்ஸ்வால் வந்து அதாவது இந்தியாவோட பேட்டிங் பத்தி இப்ப செகண்ட் இன்னிங்ஸ் இந்தியா வந்து பேட்டிங் பிடிச்சாங்க. அவங்களோட இன்னிங்ஸ் வந்து ஜெய்ஸ்வாலும் ரோஹித் சர்மாவும் வந்து ஓப்பனிங் இறங்கினாங்க. அந்த பேட்டிங் எப்படி இருந்துச்சு நீங்க சொல்லுங்க. ஜெய்ஸ்வாலும் ரோஹித் சர்மா ஓப்பனிங் இறங்கினாங்க. ஜெய்ஸ்வால் 2 பேருமே நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அது ஒரு ரோஹித் சர்மா 75 ரன்ல அவுட் ஆயிட்டாப்ல. ஒரு ஜெய்ஸ்வால் வந்து ஸ்டார்டிங்ல வந்து பால் ரொம்ப வேஸ்ட் பண்ணாப்ல. 20 பால் அதிகமா போயிருச்சு, ரன் கம்மியா தான் இருந்துச்சு, பால் அதிகமா போயிருச்சு. அதுக்கப்புறம் அவர் 50 அடிச்ச உடனே நல்லா ஃபாஸ்டா விளையாட ஆரம்பிச்சிட்டாப்ல. அவர் 116 ரன் அடிச்சிட்டாப்ல. அடுத்து இது ரோஹித் சர்மா 75 ரன்ல அவுட் ஆயிட்டாப்ல. அதுக்கப்புறம் விராட் கோலி கிங் கோலி இறங்கினாப்ல. அவர் வந்து போன 2 மேட்ச்லயும் சதம் அடிச்சிட்டாரு. இந்த மேட்ச்லயே 65 ரன் 45 பாலுக்கு 65 ரன் அடிச்சு 50 அடிச்சிட்டாப்ல. இந்த மேட்ச்ல கண்டிப்பா மேன் ஆஃப் இந்த சீரீஸ்ல வந்து விராட் கோலி தான் மேன் ஆஃப் தி சீரீஸ் வாங்குவாப்ல. ஏன்னா அவர் தான் அதிக ரன்னு.
இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா விராட் கோலி 2027 வேர்ல்டு கப்ல வந்து நான் கண்டிப்பா இருப்பேன், நானும் ரோஹித் சர்மாவும் கண்டிப்பா இருப்போம், ஃபுல் வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்துட்டு தான் நாங்க ரிட்டையர்ட் ஆகும்னு சொல்றாப்ல. சொல்ற மணி தான் ஒரு கணக்கு. அவங்களுக்கே தெரியாது. காம்பீர் வந்து டெஸ்ட் தோத்ததுக்கு வந்து இது பதிலடியா வந்துருச்சு. இப்ப T20ல வந்து அடுத்தது அடுத்த T20ல வந்து என்ன பண்ண போறோம்னு பாப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்ச பிறகு ரிவ்யூ பாப்போம். ஆமா, எல்லாருமே வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இவரை பத்தி ஏதாவது சொல்லுங்க.